இந்தியாவுக்கு போகலாமா? பார்ட் 2 தாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வர வரைக்கும் பார்த்தா, இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுலேருந்து இந்தியாவில் இறங்குற வரைக்கும் உள்ள வீடியோ தான் இது. ஆஸ் யூஷுவல் போனோடனே நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டு எடுக்கும்போது அப்படியே உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரேயர் இருந்துகிட்டே இருக்கும். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக லேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் சொல்லணும்னா சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. நம்மளுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அகமதாபாத் இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் எப்பயுமே திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அதாவது எக்கனாமிக் கிளாஸில் வந்து இப்படி தான் இருக்குங்க. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்டுமே ரொம்ப கம்மி இல்லையா? பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா லக்ஸரியாக இருக்கும். வாங்க பாத்ரூம் டூர் பார்த்துடலாம். பாத்ரூம் பாருங்கள், ஒரு ஆள் நிற்க மட்டும்தான் இடம். இதுவுமே வந்து நான் 0.5ல் எடுத்திருக்கேன். 1ல் எடுத்தேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு தான். ஸோ போயிட்டு அப்படியே கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து அடுத்து நேராக சாப்பிட்டு கண்ணை மூடி படுத்து தூங்க வேண்டியதான். தூங்குவோன்னு பார்த்தா வெயில் வேற வெள்ளை வெள்ளையர்னு அடிச்சிட்டு இருக்கு. தூக்கமாக வருது. அந்த வெளிச்சம் தூங்கவும் விட மாட்டேங்குது. ஒரேடியாக காரில் போகும்போது தூக்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பார்த்தா ஃப்ளைட்டை 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறக்கிட்டாங்க. இது நல்லா இருக்கே, சொன்ன டயத்தை விட சீக்கிரமே போனால் ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடை எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு லக்கேஜை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை.